தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு சட்டசபை பொதுத் தேர்தலை ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் துணை கமிஷனர் பிரகாஷிடம் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தில் ஆளும் திமுகவின் ஆட்சிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் முடிவடைவதை அடுத்து தமிழகத்தில் சட்டசபை பொதுத் தேர்தலை நடத்துவதற்கான ஆயத்தப் பணிகளில் மத்திய தேர்தல் கமிஷன் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் மத்திய தேர்தல் துணை கமிஷனர் பிரகாஷ் ஆலோசனை நடத்தினார். இதில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாமக, பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வலியுறுத்தின. ஒரே நாளில் தேர்தல் வைக்கும் பொழுது போகஸ் ஓட்டர்ஸ், அதாவது கள்ள ஓட்டை போடுபவர்கள் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு மாற முடியாது. ஆக அது அதிகமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவில் நாம் யாருக்கு எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கின்றோம் என்ற அக்னாலஜ்மெண்ட் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அந்த மின்னணுவில் ஏற்பாடு செய்ய வேண்டும். வழக்கம் போல தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரே நாளில் தான் வாக்குப்பதிவு என்பது இருக்கும். அது தொடரப்பட வேண்டும். அது 2 நாள் வைக்கலாமா, 3 நாள் வைக்கலாமா, அது கூடாது, ஒரே நாளில் வைக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுடைய அனுபவம். அது போதுமானது, அந்த ஒரே நாளில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை உள்ள வாக்காளர்களை மட்டும் வாக்களிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நியாயமாக நடைபெற எலக்ட்ரானிக் ஓட்டுப்பதிவு இயந்திர முறையை மாற்றி ஓட்டுப்பெட்டி முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் என்பது பேலட் பாக்ஸ் முறையில் இருந்தால்தான் எந்த தவறும் இன்றி நடக்க முடியும். வாக்கு ஒருவர் அதை போட்ட உடனே அவர் யாருக்கு போட்டார், அவர் போட்ட சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டார் என்பது பதிவு செய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தலில் வன்முறையை தடுக்க ஓட்டுச்சாவடிகளில் முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்கள் தேர்தலை பற்றி சுட்டிக்காட்டினோம். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிற 58% வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றது குறித்து சில எதிர்க்கட்சிகள் விரக்தி அடைந்த சூழலில் வருகிற தேர்தலில் வன்முறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் வாக்குச்சாவடிகளில் முழுமையான பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் தேர்தலை ஒரே நாளில் நடத்தினால்தான் தேர்தல் நியாயமாக நடைபெறும் என்று கூறும் நிலையில் திமுக இந்த கருத்தில் உடன்பாடு இல்லாத நிலையை காட்டுகிறது.